நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்னை எந்திரமாக்குறாரு என் மலைகளை உடைப்பதற்கு. இல்லப்பா, அடுத்தவன் பிரச்சனையை உடைப்பதற்கு, அடுத்தவனுக்கு ஒத்தாசை செய்வதற்கு தான் தேவன் உன்னை எந்திரமாக்குறார். அல்லேலூயா. நீ அவரை உயர்த்துவதற்கு காரணம் நீ அடுத்தவளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக. நீ உன் சகோதரனுக்கு நீ எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? ஒத்தாசையை பேசுகிற நபரா இருக்கணும். ஒத்தாசைன்னு என்னதுங்க? உதவி. உன்னுடைய சகோதரனுக்கு, உன்னுடைய சகோதரிக்கு, உன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, உன் தெருவில் இருக்கிறவங்களுக்கு, உன் சொந்த பந்தங்களுக்கு நீ ஒத்தாசை செய்யக்கூடிய, ஒத்தாசையை பேசக்கூடிய நபரா இருக்கணும். அப்படிதானே சொல்லுது. ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து என்ன செய்வாங்களாம்? திடன் கொள் என்று ஒத்தாசை செய்து அவங்கள பார்த்து சொல்லணும், திடன் கொள். ஆமென். அல்லேலூயா. சும்மா அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் அடிச்சு உடைச்சு எரிஞ்சு தூக்கி போட்டுட்டு அவங்கள பார்த்து சொல்லணும், தைரியமா இரு, பயப்படாதே என்று நீ சொல்லுவதற்காக தேவன் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறார், எந்திரமாக்கி வச்சிருக்கிறார்.